ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 21 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறது புக் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹர்பர்சாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் போட்டுட்ருக்கோம். கால்குலேட் த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அண்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆன் 1/2010 100 tons at rupees 100 per ton. Purchase on 100/10/1/2010 400 tons at rupees 110 per ton. Issue 15/1/2010 200 tons. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க, இஷ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜில் எவ்வளோ பெரிய சம்ஸ் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு வரும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போ பார்க்குறது மெட்டீரியலில் எக்ஸைஸ் 21 பார்க்குறோம். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில். ஓகேவா, என்னென்ன கொடுத்துருக்கணும்? ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, இஷ்யூ கொடுத்துருக்காங்க. வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் போடணும். ஓகேவா, இப்போ டேட்டு, பர்டிகுலர்ஸ், ரெசிப்ட் அப்படிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸோட எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, அதோட ரேட்டு, அமௌண்ட். இஷ்யூ அப்படிங்கிறது ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறது, எவ்வளோ குவான்டிட்டி அனுப்புறது, அதோட ரேட் என்ன, அமௌண்ட் என்ன. இப்போ பேலன்ஸ் ஸ்டோரில் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, ரேட்டு அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத போடுறோம். ஓகேவா, இப்போ வெயிட்டட் ஆவரேஜில் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்போங்க 1/1/10 கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால பேலன்ஸில் மட்டும் போட்டுக்கலாமா? எவ்வளோங்க, 100 tons இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 100 × 100 என்னங்க, 10,000. ஸோ 10,000 வேல்யூவான கூட்ஸ் இருக்குது நம்ம கையில். ஓகேவா, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜுங்கிறது ஃபுல்லாக நம்ம ஒவ்வொன்றுக்குமே வெயிட் பண்ணி போடணும், அவ்வளோதான். சிம்பிள் ஆவரேஜ் அப்படிங்கிறது அந்த ரேட்டை மட்டும் வெயிட் பண்ணி போடுவோம். இங்கே யூனிட்டை மட்டும் ரேட்டை வெயிட் பண்ணி போடுறது சிம்பிள் ஆவரேஜ். இங்கே வந்து யூனிட்டையும் அமௌண்ட்டையும் வச்சு ஆவரேஜ் பண்ணுறது வெயிட்டட் ஆவரேஜ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ 110 பண்ணியிருக்கோம். சாரி 10/1 ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஜென்ரல் ரெக்யூசிஷன் நம்பர் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 400 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம். 110 அதோட வேல்யூ. அப்போ 400 × 110 இப்போ 44,000 வேல்யூவான கூட்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இஷ்யூவில் நம்மளுக்கு எதுவும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே நம்மளுக்கு 100 இருக்குது ப்ளஸ் 400 டோட்டலாக இப்போ 500 இருக்கா. இந்த யூனிட்டை கன்சிடர் பண்ணுறதைங்க, யூனிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஆல்ரெடி 44,000 ப்ளஸ் ஒரு 10,000 டோட்டலாக இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுங்க, 54,000 வேல்யூவான கூட்ஸ் இருக்கா. அப்போ இங்கே எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 / 500 அப்படின்னு போடணும். ஸோ 54,000 / 500 போடும்போது என்ன வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரேட். 108. ஓகேவா, சிம்பிள் ஆவரேஜில் ரேட்டை நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம். இங்கே வந்து வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிறப்போ குவான்டிட்டியும் அமௌண்ட்டையும் வச்சு வெயிட் போடுறோம், அவ்வளோதான். இது லைன் போட்டிங்கன்னா அடுத்தது கன்ஃபியூஸ் இருக்காது. ஓகேவா, அடுத்தது இஷ்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இஷ்யூ போட்டுடலாம். இஷ்யூ எவ்வளவு, 15/1/10 இஷ்யூ அப்படிங்கிறப்போ மெட்டீரியல் ரெக்யூசிஷன் நம்பர் இஷ்யூ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 200 பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு கடைசி என்ன ரேட் இருக்கோ அதை எடுத்துக்கணும், 108. இப்போ 200 × 108 போடும்போது என்ன வருதுங்க, 21,600 வேல்யூவான கோர்ஸ். இப்போது நம்மகிட்ட 500ல் 200 போனால் இப்போ கையில் எவ்வளோ இருக்குது, 300 வேல்யூவான கூட்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போது 54,000 மைனஸ் 21,600 இப்போ எவ்வளோ இருக்குதுங்க, 32,400 இருக்குது. இப்போ ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 32,400 / எவ்வளோ கூட்ஸ் இருக்குங்க, 300 இருக்கா. அப்போ அதோட ரேட் வந்து 108. ஓகேவா,
ஸோ வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கல. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ரேட் எப்படி கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா 32,400 டிவைடட் பை 300. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில். ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ், அதோட ரேட் வந்து 32,400. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.